ஃப்ரீ ஃபயர் கேம் மாதிரி நான் ஒரு கேம் வந்து இது பண்ணியிருக்கேன். அது அச்சஸ்லாம் அதே மாதிரி இருக்காது, பட் ஆனால் ஷூட்டிங் மட்டும் இருக்கும். என்னால் கடைசி வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணவே முடியல. அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹேங் ஆகுது. அதனால் என்னால் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோடே பண்ண முடியல. சிம்பிளி கேமிங் அப்படின்றவங்க தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் இதை எடுத்திருக்கேன். அவங்களுக்காக ரொம்பவே சாரி. ஏன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 2 டேஸாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது வருமா இல்லையான்னு. பட் ஆனால் அது வந்து வர மாதிரியே எனக்கு தோணல. அதனால் நான் வந்து இது டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பிரித்திகா இல்லை, நான் காலங்காத்தால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே கொடுத்துடணும், ஓகேங்களா? இருங்க ஒரே நிமிஷம். நம்ம ப்ளே கொடுத்துட்டோன்னா அது லோட் ஆகும். லோட் ஆயிடுச்சு. நானும் ஆர்மர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 30 தான் கிடச்சிருக்கு. இப்போது ஒரு மெடிசன் பிக் பண்ணிக்குவோம், மெடிக்கிட். அடுத்து எனிமீஸ், ஃபைண்ட் த எனிமீஸ், எலிமினேட் த நியூ எனிமின்னு இருக்குல்ல, அதை வந்து எலிமினேட் பண்ணணும். ஆக்சுவலாக ரெட் கலரில் தெரியும், நம்ம வந்து க்ரீன் கலர். எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் ஃபைண்ட் த எனிமின்னு கொடுத்துருக்காங்க. எனிமி எங்கன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது இந்த கேமு, ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட இங்கே எக்ஸ் காட்டுங்க. அந்த இங்கதான் சுடு முடிச்சிட்டான். விக்ட்ரி. ஓகே, இந்த மாதிரி தான் கேமு. நெக்ஸ்ட்டு இதான் கேமு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணோம். இது வந்து அவங்களுக்காக நான் விளையாடி முடிச்சிட்டேன் 1 டைமு. நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கும். ஃப்ரீ ஃபயர் தான் நானும் விளையாடணுன்னு நினச்சேன், அதான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வரமாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி கேமிங் சாரி. என்னால் வந்து அது டவுன்லோட் பண்ண முடியல. என் ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அது டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.